எல்லாருமே சந்தோஷமான வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்குது. நான் இவ்வளோ காலமும் போட்ட வீடியோவிலேருந்து இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. ஏன்னு சொன்னால் நான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து எங்களோட வீட்டு தோட்டம்ன்றது ஒரு பெரிய தோட்டம். அந்த வீட்டு தோட்டத்தை ஒரு ரிவ்யூவாக நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கார்டன் டூராக இன்றைக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அதில் கணக்க விஷயங்கள் எங்களை வீட்டு தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குது, வீட்டு தோட்டத்தில் கணக்க விஷயங்கள் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதே மாதிரி ஃபன்னியான மூமெண்ட்டுகள் நடக்க போகுது, அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதே மாதிரி இந்த வீட்டு தோட்டத்தில் வியூ எப்படி இருக்குது என்றதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் மிஸ்டர் நாயனம் யூடியூப் சேனல் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் மிஸ்டர் நாயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ நாங்கள் வாங்கோ கார்டன் டூரை நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட தம்பி ஒரு ஆள் பார்க்க மரத்தில் ஏறி பார்க்க பிடுங்குறேன். பார்க்க மரத்தில் ஏறி பார்க்க பிடிங்கி கொண்டு இருக்கிறேன். எங்களோட இடத்துல வந்து பார்க்க கணக்கு இருக்குது. ஸோ பாருங்க, பார்க்க மரத்தில் பார்க்க பிடிங்கி கொண்டு இருக்கிறேன். பாருங்க மக்களே, பாக்கு இது பாக்கில் ஒவ்வொரு வித்தியாசமான பாக்கு இருக்குது. என்னென்ன வகையான பார்க்கலாம் இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் பெரிய குண்டு பாக்கு, இதை விட சின்ன நோமலான பாக்கும் இருக்குது. வேறு வேறு வகையான கணக்க பாக்குகளும் இருக்குது. பாக்கு பார்க்குறீங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு 15 பாக்கு இருக்குதுண்ணே. மொத்தமாக 15 பாக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா மக்களே, இப்போ நாங்கள் இளநீ வெட்டி குடிக்க போகிறோம். இந்த வெயிலுக்கு இளநீ நல்ல ஒரு சாமான். ஸோ அதனால தான் இன்றைக்கி இளநீ 2 வெட்டி அதை குடிக்க போகிறோம். நாங்கள் இந்த 2 இளநியை வெட்டி குடிச்சிட்டு இந்த இளநீ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இளநீ வெட்டுவோமா? பாருங்க, இவ்வளோ வடிவாக என் தம்பி இளநீ வெட்டுறாண்டு. இளநியை முதல்ல அந்த கரையெல்லாம் வெட்டி போட்டு பிறகு தான் நடுவால் வெட்டுறது. சரி, இப்போ அந்த 2 இளநியும் வெட்டியாச்சு. இப்போ இந்த 2 தலையையும் வெட்டி போட்டு இப்போ குடிக்க வேண்டியதுதான். ரைட், ஒன்று ஹரி. ரைட், இளநீண்ட தலை வெட்டியாச்சு. சரி, நான் இப்போ குடிப்போமா? குடித்து பார்த்துட்டு இப்போ இந்த 2 இளநீ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பா, தேன் மாதிரி அமுது மாதிரி இருக்குது இந்த இளநீ. இந்த இளநீ டேஸ்ட்டு அந்த இனிப்பு எல்லாமே கலந்துருக்குது. இனிப்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு இனிப்பு பண்ணுமே இல்லை. அந்த இளநிக்கு எப்போவுமே அந்த மரத்துலேருந்து நாங்கள் ஊற்றுற தண்ணி தான், இளநிக்கு எப்போவுமே நாங்கள் ஊற்றுற தண்ணி தான் டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த வகையில் இந்த இளநீ சும்மா டேஸ்ட்டாகவே இருக்கும்யா. இந்த வெயிலுக்கு இப்படி இளநீ குடித்தோம்னு சொன்னால் சொர்க்கம்தான். நல்ல வெட்டு வெட்டியாச்சு, இளநீ வெட்டி குடித்தாச்சு. இளநியை வெட்டி போட்டு இதுக்குள்ளே வழுக்கை இருக்குது. நான் சின்ன செய்வோம் இளநியை வெட்டி வழுக்கையை சாப்பிட்றது. இப்போ அந்த இளநியை வெட்டி போட்டு இந்த இளநியை வழுக்கையை நாங்கள் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா சொன்னால் இளநீ வெட்டி குடித்து அதில் இருக்க வழுக்கையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தான் விடுவோம். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வழுக்கையெல்லாம். சரி வாங்க, இப்போ இந்த இளநியை இந்த வெட்டியை குடிச்சிட்டோம். இனி இந்த வழுக்கையை இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, இந்த இளநியை வழுக்கையை சாப்பிட்டு இந்த வழுக்கை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் வழுக்கையை, பா என்ன ஒரு டேஸ்ட். இளநீ வழுக்கையும் ஒரு டேஸ்ட் தான். உண்மையிலேயே இளநீ இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி வழுக்கையும் டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் வழுக்கையை. உறவுகளே பாருங்க, இப்போ நாங்கள் இதான் வெற்றிலை கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கொடி தானே. இது வந்து பாருங்கோ மரத்தில் படர்ந்து போயிருக்குது. பாருங்கள் இவ்வளவு நேரம் மட்டும் இந்த வெற்றிலை கண்டு பறந்து போயிருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலமையும் பின்னரமும் இந்த வெற்றிலை கண்டுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த வெற்றிலை கண்டுக்கு இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கிறோம். வெற்றிலை வந்து நாங்கள் இது கடைக்கும் கொடுக்குறோம். நாங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாக வெற்றிலை தான். வெற்றிலைன்றது ஒரு கொடி தானே, அப்படியே படர்ந்து போய் இருக்கு. ஒவ்வொரு வெற்றிலையும் பாருங்க.
உறவுகளே, எங்களோட தோட்டத்தின் தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க குலை போடு இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. தென்னை மரம் குலை போட்டு நிற்குது. தோட்டத்தில் எல்லா மரத்துக்குமே குறைவில்லை. பலா மரமாக இருந்தாலும் சரி, வாழை மரமாக இருந்தாலும் சரி, தென்னை மரமாக இருந்தாலும் சரி, எல்லா மரமுமே இருக்குது. அதை விட சின்ன சின்ன கொடிகளான பார்த்திங்கன்னு சொன்ன அந்த வெள்ளார மாதிரியான கீரை வகைகள் எல்லாமே இருக்குது. பாருங்க, இந்த வெள்ளார மாதிரியான கீரை வகைகளாக இருந்தாலும் சரி, தென்னை மரங்கள் பாருங்க. இப்போ பலாப்பழம் பிஞ்சு பிடிச்சிருக்கு. இதுதான் பலாப்பழத்தோட பிஞ்சு. இன்னும் அன்றைக்கி அடுத்த சீசனில் நான் பெரியக்குள்ளே கண்டிப்பாக இது பலாப்பழம் பழுத்திருக்கு. இங்கே எங்களோட தோட்டத்தில் பலாப்பழங்கள் நாங்கள் பிடிச்சி சாப்பிட்றத விட அதிகமாக குரங்குகள் சாப்பிட்றது அதிகமாக இருக்குது. இந்த குரங்குகளோட அட்டகாசம் தான் அதிகம். ஒரு பெரிய பலாமரமும் நிற்குது. இதுதான் எங்களோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலாமரங்களையும் பெரிய பலாமரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை இன்னும் ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது. சின்னல்லையே இந்த தென்னை மரம் காய்ச்சிருக்குது. பாருங்கள், தென்னையிலே காய்ச்சிருக்கு. எங்களுக்கு தேங்காய்க்கு வந்து பெருசாக பஞ்சம் வராது. இலங்கையில் இப்போ தேங்காய்க்கு பஞ்சம் இருந்தாலும் எங்களுக்கு பஞ்சம் வராது. காரணம் என்னென்னு சொன்னால் கணக்கு தென்னை மரங்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ அதனால் தேங்காய்க்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வராது. ஸோ அதனால் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்கள், நாங்கள் இப்போ கணக்கு தென்னை மரம் வச்சுருக்கோம். இப்படி நீங்களும் வீட்டிலேயே கணக்கு தென்னை மரங்கள் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் தேங்காய் பஞ்சம் ஒன்றுமே இருக்காது. உளுந்து நாங்கள் போட்டுறாங்க. பிறகு தான் உளுந்துண்ட ஸ்ட்ரீட் உளுந்து பார்த்திங்களா, சரியாக வரையில உளுந்து பாருங்கள். அதே மாதிரி எங்களோட தோட்டத்தில் ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று நிற்குது. இந்த புளிய மரமே எங்களோட கரைத்தேவையை பூர்த்தி செய்கிறது இந்த புளிய மரம் தான். எந்த காலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு இந்த புளியில் பிரச்சனை வராது. ஏன்னு சொன்னால் எங்களோட தோட்டத்தில் புளிய மரம் நிற்கிறபடியாக பிரச்சனை வராது. இப்போ இந்த டைம் வந்து புளிய மரம் காய்க்கல. ஆனால் எங்களுக்கு அந்த காய்க்கிற நேரங்களில் நாங்கள் புளியம் பழம் பெற்றுக்கொள்கிறபடியாக எங்களுக்கு எங்களோட தோட்டத்தில் எங்களோட வீட்டுக்கு தேவையான புளியில் பிரச்சனை வராது. அதே மாதிரி நாங்கள் இங்கே இருக்க ஆக்களுக்கு எல்லாத்துக்கும் புளி கொடுக்குறோம். நாங்கள் வேறுங்க புளியங்காய் இந்த மாதிரி எங்களோட தம்பி வேலையை பாருங்கள். புளிய மரத்தில் ஊஞ்சல் கட்டி வச்சுருக்கேன். தென்னிடத்தில் வடிவாக இளைப்பாறதுக்கு இந்த இடம் நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ண இடமா இருக்கும். உண்மையாக என்ன சொல்லிச்சோன்னா, இந்த இடம் அமைதியான சூழலையும் ஒரு இயற்கையான ரம்மியமான இடம் தான் இடமா இருக்கும். ஒரு அமைதியான சூழல் இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் இயற்கையோடு நாங்கள் இருந்து வாழைக்குள்ளே இயற்கையின் அம்சங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மனதுக்கு இனிமையை தரும். சொன்னால் அது மட்டும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் எங்களோட தோட்டத்தில் பாருங்க கஜு மரம் நிற்குது. ஒரு சீசனுக்கு இந்த கஜு மரங்கள் சும்மா காய்ச்சி கொட்டி இருக்கும். இப்படியே தொடரலாம் நாங்கள் கஜு வச்சுருக்குறோம். தனியாக மாமரமோ அல்லது தென்னை மரமோ அல்லது பலாமரம் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மரங்களும் எங்களோட இந்த தோட்டத்தில் இருக்குது. கஜு மரம் இருக்குது. ஒரு சீசனுக்கு வந்து இந்த கஜு மரங்கள் காய்க்கும். அது காய்க்கிற நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அதை நாங்கள் வந்து மேலே கொழும்புக்கெல்லாம் கொண்டு போகிறவங்க, ஏற்றுமதி செய்கிறவங்க இந்த கஜுவை கொண்டு போய் எங்கள்கிட்ட இருந்தெல்லாம் டொன் கணக்கில் கஜுவை வேண்டி கொண்டு போய் கொழும்புக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட தோட்டத்தில் ஈரப்பலா மரம் நிற்குது. ஈரப்பலா சொன்னால் ஒவ்வொரு சீசனுக்கு ஈரப்பலா காய் காய்க்கும். அப்போ எங்களுக்கு வந்து மரக்கறிகளில் அதுவும் பிரச்சனை இல்லை. இதான் பார்த்திங்கன்னா ஈரப்பலா மரம். ஈரப்பலா மரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் ஈரப்பலா மரத்துக்கு கணக்கு தண்ணி தேவை. தண்ணி எங்கே கூட நிற்குதோ அங்கே தான் இந்த ஈரப்பலா மரம் நிற்கும். இளநீர் இருக்குது பாருங்கோ. பெரிய மரத்துல எல்லாம் இளநீ இருக்குது. இந்த டைம் இந்த மரத்தில் தான் நாங்கள் இளநீ பிடிங்கி குடிக்கிறாங்க. பாருங்கோ, கமுகு மரம் நிற்கும். அதுலேருந்து நாங்கள் பாக்கும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு பாக்குக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் கருவா. இந்த மரத்துலேருந்து தான் கருவா பட்டை எடுக்கிறது. இது என்னென்னு சொன்னால், இந்த மரம் பெருசாக வளர்ந்த முடியும். அந்த மரத்தினுடைய தண்டு தானே, இந்த தண்டிலேருந்து அந்த பட்டை வரும். அந்த பட்டையை நாங்கள் எடுத்து தான் கருவா பட்டை தயாரிக்கிறது. கருவா இலையும் வந்து சுவைச்சதாக பயன்படுத்தப்படுறது. கருவா ஒரு சுவைச்சதற்கு பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் கருவா. அப்போ கருவாவும் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் கணக்கு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. எங்களோட தோட்டத்தில் என்னென்ன மாதிரியான தாவரங்கள் இருக்குது,
ரெண்டதையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் சில ஃபன்னியான மூமெண்ட் நடந்தது, அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எங்களோட தோட்டம் வந்து ஒரு இயற்கையோடு அமைஞ்சிருக்க தோட்டமாக இருக்குது. இதே மாதிரியே ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து வீட்டில் ஒரு தோட்டம் வச்சுருந்தா எங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இனி வெளியில் நாங்கள் கடையண்டு போய் தேடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட தோட்டத்திலே நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை எல்லாருக்கும் நான் உணர்த்தோம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் உண்மையாக உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை அதில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும், எத்தனை பேர் இந்த வீடியோவால் பலன் அடைஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் மிஸ்டர் நயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது.